நாடாளுமன்றம் செல்ல முடியாத வகையில் வாசலில் பாஜகவினர் தடுப்பாக நின்றனர் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற வளாகத்தில் ஆளும் கட்சி எதிர்க்கட்சி எம்பிக்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது தொடர்பாக செய்தியாளர்களிடம் ராகுல் காந்தி பேசினார். அப்போது பாஜக மற்றும் RSS சித்தாந்தம் அரசியல் சாசனம் மற்றும் அம்பேத்கருக்கு எதிரானது என ஆரம்பம் முதல் சொல்லி வருகிறோம். இப்போது தனது மனநிலையை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனைவரது முன்பாகவும் எடுத்துக்காட்டிவிட்டார் என்றார். அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்திய ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் ஒரு திசை திருப்பு முயற்சியை பாஜக அரங்கேற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினார். நாங்கள் நாடாளுமன்றம் செல்லும் போது படியில் வரிசையாக அமர்ந்திருந்த பாஜகவினர் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை, தடுப்பாக நின்றனர் என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். அதானி விவகாரம் குறித்து பேச அனுமதிக்காதவர்கள் தொடர்ந்து திசை திருப்பும் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் எனவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற வளாகத்தில் நடந்த தள்ளுமுள்ளு குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, அமைதியாகத்தான் பேரணி சென்றோம், திடீரென நுழைவு வாயிலில் அமர்ந்து கொண்டு தடுத்தனர் என்றார். பாஜக எம்பிக்கள் தன்னை பிடித்து தள்ளியதால் தான் நிலை தடுமாறி கீழே அமர்ந்து விட்டதாக குறிப்பிட்ட கார்கே, பாஜகவினர் வழியில் அமர்ந்து கொண்டு எங்களை பார்த்து கேலி செய்தனர் எனவும் குற்றம் சாட்டினார். அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவின் சர்ச்சை கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கர்நாடக சட்டமன்றத்தில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அம்பேத்கர் புகைப்படத்தை கையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் அமித்ஷாவிற்கு எதிராக முழக்கமிட்டனர். தர்ணாவில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்ய முடியாததால் அவை சிறிது நேரம் ஒத்திவைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.